Hi, this is Jayanti. நம்ம giveaway contest ஓட 18th contestant அவங்களோட ரெசிபி பத்தி என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாமா? I am Lisama Joseph from Chennai, working as a teacher. I am contributing this video for giveaway contest. I like to present this video for an immune booster for especially for this current situation, and this dish is with the fish, tuna and drumstick. This recipe I learned from my mother. I like this dish very much. My family members and friends also like very much. The ingredients are tuna fish 1 kg, drumstick, small onion, green chilli, garlic, turmeric, ginger, chilli powder, coriander powder, salt, tamarind, curry leaf and coriander leaves. Thank you Mrs. Joseph. சூப்பரான ஒரு ரெசிபி கொடுத்துருக்கீங்க, எல்லாருக்கும் பிடிச்ச ரெசிபி. இதுக்காகவே அவங்களுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இவங்க தான் எங்களுடைய ஃபைனல் கண்டஸ்டன்ட். இது வரைக்கும் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லா கண்டஸ்டண்ட்டும் நல்ல நல்ல ரெசிபிஸாக கொடுத்தீங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டோடு பார்ட்டிசிபேட் பண்ணீங்க. உங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய பிக் தேங்க்ஸ். சூப்பரான ரெசிபி கொடுத்த மிஸ்ஸஸ் ஜோசஃபை நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணுறதா இருந்தால் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து அவங்களுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. கிவ்அவே ரிசல்ட் என்றைக்குன்னு நாங்கள் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்களோட வீடியோவை இன்னும் நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணி அதை ஃபுல்லாக பார்க்க சொல்லுங்கள். உங்களுடைய வியூஸ், லைக்ஸ் அண்ட் வாட்ச் டைமை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நாளையிலேருந்து எங்களுடைய வீடியோஸ் ரெகுலராக வரும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மிஸ்ஸஸ் ஜோசப் ஒரு டிஃப்ரெண்ட்டான மீன் குழம்பு ரெசிபி கொடுத்துருக்காங்க. அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துலாமா? அயல மீன் 1/2 கிலோ, மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், குடம்புளி, கருவேப்பிலை 1 கொத்து, சின்ன வெங்காயம் 10, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 3, முருங்கைக்காய் 2, மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், தேங்காய் எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி கொஞ்சம், உப்பு தேவையான அளவு. கேரளா ஸ்பெஷல் முருங்கைக்காய் மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு மண் சட்டி வச்சுக்கிறேன். அவங்க சூர மீன் இல்லைன்னா அயல மீன் யூஸ் பண்ணலான்னு சொன்னாங்க. நான் அயல மீன் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 kg இருக்கும் இது. இப்போ இதெல்லாம் இந்த சட்டியில் எடுத்து போட்டுக்கலாம். இந்த மீனை நான் கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு நெல்லிக்காயை விட சின்ன சைஸ் அளவுக்கு இந்த குடம்புளியை கரைச்சி அதோடைய பல்ப் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு வேகிறதுக்கு தேவையான அளவு நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விடணும், ஹையில் வச்சுன்னு சொன்னாங்க. அதே மாதிரியே நம்ம இதை கொதிக்க விட்டுடலாம். இன்னொரு பர்னரில் நான் ஒரு பேனை வச்சு ஹீட் பண்ணிக்கிறேன். கேரளாவுக்கு ஸ்பெஷலான ஒரு இந்த தேங்காய் எண்ணெயை ஊற்றலாம். இப்போது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஹீட் ஆனது 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கடுகு போட்டு வெடிக்க விட்டுடலாம். இப்போ கடுகு வெடித்ததும் ஒரு 10-12 சின்ன வெங்காயத்தை அரிஞ்சு வச்சுருக்கேன். அதை இதில் போட்டு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த சட்டியில் இருக்க மீன் நல்லா 10 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இப்போ சிம்மில் வச்சுக்கலாம் அதை. இப்போ இந்த வெங்காயத்தோட நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன். அதையும் நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கிக்கணும். அடுத்ததாக இப்போ ஒரு 3 பச்சை மிளகாவை நான் நீட்டாக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டுக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டு இதை நல்லா நம்ம வதக்கணும்.
இப்போ இந்த மசாலாலாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த சமயத்தில் நான் ஒரு 2 தக்காளியை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டு நல்லா நம்ம அந்த எண்ணெய் மேலே மிதக்கிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். மீனும் இந்த புளி தண்ணியும் சேர்ந்து நல்லா கொதிச்சு வருது. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. இப்போமே இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இந்த கிரேவியோட நான் 2 முருங்கைக்காய் வெட்டி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். இந்த மீன் குழம்போடைய ஹைலைட்டே முருங்கைக்காய் தான். இந்த முருங்கைக்காவோடைய ஃப்ளேவர் வந்து அந்த மீனில் இறங்கி மீனோட டேஸ்ட் வந்து அந்த முருங்கைக்காவுக்கும் இது ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்தாலே சூப்பராக இருக்குது. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணியை ஊற்றி இந்த முருங்கைக்காய் வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஒரு மூடியை போட்டு வேக விட்டுறலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை திறந்து பார்க்கலாம். முருங்கைக்காய் கலரை பார்த்தாலே வெந்திருக்குன்னு தெரியுது. இருந்தாலும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். நல்லா வெந்திருக்கு. இப்போ மீனும் நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம முருங்கைக்காய் கிரேவியை எடுத்து இந்த மீனோட ஊற்றிக்கலாம். இந்த கிரேவி வந்து மீனோட நல்லா சேரணும். ஏன்னா நம்ம மீனையும் முருங்கைக்காவையும் தனித்தனியாக வேக வச்சோம் இல்லையா. இந்த மீன் குழம்பே நல்லா திக்காக தான் இருக்கும்னு சொன்னாங்க. ஒரு செமி கிரேவியாக இருக்கணும்னு சொன்னாங்க. இப்போ இதை வந்து நம்ம சிம்லையே வச்சு திக்காக ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஒரு 20 மினிட்ஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ளேவருக்கு இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாம். இப்போ முருங்கைக்காய் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா திக்காக நல்லா வந்திருக்குது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மீன் குழம்பு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. டேஸ்ட்டும் அதை மாதிரி தான். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. இந்த மீன் குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் மிஸ்ஸஸ் ஜோசப்க்கு நீங்களாம் சப்போர்ட் பண்ணோன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து அவங்களுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புது புது வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். வேறு ஒரு நல்ல ரெசிபியோட உங்களெல்லாம் பார்க்கலாம். ஓகே, see you, bye bye.